Raju and his camel. Once there was a boy whose name was Raju. He had a camel. One cold night, Raju was sleeping inside the tent. The camel was standing outside. At midnight, the camel awoke Raju. He requested him to allow him to put his head inside the tent as it was bitter cold outside. Raju allowed him to do so. After a while, the camel asked Raju if he might put his neck inside the tent. Raju did not object to do it. After some time, Camel again requested him to allow him to bring his legs inside. Raju agreed to him to do so. Now the camel stood completely inside the tent, but there was not enough space for both of them. So the camel pushed Raju outside to shiver in cold. The moral of the story is nip the evil in the bud. Okay? ஸோ ஒரு அழகான கதையை பார்க்கலாம். ராஜுவும் அவனுடைய ஒட்டகமும். ஸோ ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் ராஜு. அவன்கிட்ட ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. ஒரு ராத்திரி ரொம்ப குளிருது. ஸோ ராஜு என்ன பண்ணுறான், அவனுடைய டென்ட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? கேமல் வந்து வெளியே நின்றுட்டுருக்கு. ஸோ நடு ராத்திரி ஆனவனே இந்த கேமலுக்கு ரொம்ப குளிர் தாங்க முடியல. இந்த கேமல் என்ன பண்ணுச்சு, நான் என்னோடய தலையை மட்டும் டென்ட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லி ராஜு கிட்டே கேட்டுச்சு. ராஜு சரி விட்டுக்கோ அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நேரம் ஆனவனே என்ன பண்ணுச்சு, என்னோடய கழுத்தையும் சேர்த்து விட்டுக்கிட்டா அப்படின்னு சொன்னிச்சு. ராஜு ஒன்றும் சொல்லலை, மறுக்கலை. ஓகேங்களா? திருப்பி கொஞ்ச நேரம் ஆனவனே கேமல் என்ன பண்ணுச்சு, நான் என்னுடைய காலையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். ராஜு வந்து சரின்னு ஒத்துக்கிட்டான். இப்போ கேமல் என்ன பண்ணுச்சு, முழுசாக டென்ட்டுக்குள்ளே போய் நின்றுச்சு. ராஜுக்கு இடமே இல்லை. அடுத்தது கேளுங்க, கேமல் என்ன பண்ணுச்சு, ராஜுவை கேமலை டென்ட்டை விட்டு வெளியே உதச்சு அனுப்பிடுச்சு. ஓகேங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது, கெட்டது அப்படின்றத முளையிலே கிள்ளி எறியணும் நம்ம. ஸோ அதுக்கு நம்ம ஒரு இடம் கொடுக்குறப்ப அது நமக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். ஓகேங்களா?